பணம் இருந்தால் மட்டுமே பழகும் சொந்தங்கள் உங்களுக்கு இருந்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள். இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம். இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலி என்று. விலகி போற யாரையும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்காதீங்க. காசுக்கு பிச்சை எடுக்கலாம், அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம். எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம். எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். இதுதான் வாழ்க்கை. தேவை என்றால் சந்தர்ப்பத்தை உருவாக்கி பேசிவிடுவார்கள். தேவையில்லை என்றால் பிஸி என்ற வார்த்தையோடு நிறுத்தி விடுவார்கள். இன்றைய உறவுகள் யார் மீதும் அதிகமா பாசம் வைக்காதீங்க. அவங்க தெளிவாக தான் இருக்காங்க, நாம தான் பைத்தியமா இருப்போம். வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே இடம் கற்பனை மட்டுமே. உங்களை பற்றி யாரும் தவறாக பிறரிடம் கூறினாலோ அல்லது எல்லாம் தெரிந்தது போல் அவச்சொல் கூறினாலோ கவலைப்படாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நாய் தனக்கு தெரியாதவர்களை பார்த்துதான் குறைக்கும். தேவையானவர்கள் வந்தபின் தேவையாயிருந்த நாம் தேவையற்றவர்களாகி விடுகிறோம். சில நிமிடங்களில் வறுமைக்கு பின்வரும் செல்வமும், அழுகைக்கு பின்வரும் தைரியமும், தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிலைத்துத்தான் நிற்கும். புத்திசாலியாயிரு, முட்டாளாய் நடி. வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வதே மேல். நேரில் ஆறுதலான வார்த்தைகள், மறைவில் அவதூறான வார்த்தைகள்தான் இன்றைய மனிதர்களின் நிலை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று.